தொடர்ந்து மற்றொரு ஆன்மீக செய்தியாக புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்து வரக்கூடிய நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அக்பர் அலி. வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளதால் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று மதியம் முதல் ஒயிட் டவுன் பகுதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆண்டுதோறும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இதனால் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஓட்டல்கள், ரிசார்ட்டுகள், கடற்கரைகளில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று இரவு புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் கூடுவார்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நகர மற்றும் கடற்கரை சாலையில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு, டிராபிக் என ஒட்டுமொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் புத்தாண்டை கொண்டாட இன்று மாலை முதல் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடற்கரையை நோக்கி படையெடுப்பார்கள். இதனால் இன்று மதியம் 2 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆம்பூர் சாலையிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மருத்துவமனை மற்றும் அவசர சிகிச்சைக்கு செல்லும் வாகனங்களுக்கு தனியாக வழி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரையை ஒட்டிய ஒயிட் டவுன் பகுதிகளில் உள்ள தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள், அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த 10 இடங்கள் தற்காலிகமாக பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உப்பளம் அந்த பார்க்கிங் வசதி எங்கெங்கன்னா செய்யப்பட்டுள்ளது என்றால் உப்பளம் பெத்தி செமினார் பள்ளி, உப்பளம் புதிய துறைமுகம், இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், பாண்டி மெரினா, பழைய பஸ் நிலைய நகராட்சி வளாகம், நேரு வீதி, பழைய சிறைச்சாலை வளாகம், மறைமலை அடிகள் சாலை, புதிய பஸ் நிலையம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி வளாகம், வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி, கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி உள்ளிட்ட இடங்களில் வாகனங்கள் பார்க்கிங் வசதிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பார்க்கிங் இடத்தில் இருந்து கடற்கரை சாலை செல்ல இலவசமாக 30 அரசு பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேளிக்கை நிகழ்ச்சிகள், மது பார்களில் குறிப்பிட்ட நேரத்திற்கு பின் நடத்த அனுமதி கிடையாது. கேளிக்கை நிகழ்ச்சிகளும் மது விற்பனை செய்யும் பார்களும் கலால்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நேரத்தை தவிர்த்து அதற்கு மேல் வழங்கக்கூடாது. அப்படி வழங்கினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் யாரும் குளிக்க கூடாது. புத்தாண்டில் மது அருந்திவிட்டு பணியில் ஈடுபட்டால் போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசாருடன் 600 ஊர்காவல் படையினர், NSS, NCC மாணவர்கள் 400 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதை தடுக்க திடீர் வாகன சோதனைகள் நடத்தப்படும். மேலும் போக்குவரத்து விதிமீறல்களை பதிவு செய்ய பல்வேறு சந்திப்புகளில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. போலீசார் வழங்கிய அறிவுரைகளை மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.